கை கூப்பியும் கும்பிடணுமா? எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் சார். நம்ம ஆபீஸ் போர்ட் மீட்டிங்க்கு நீங்க லுங்கியோட போவீங்களா? அதான் கும்பிட ஆரம்பிச்சிட்டனே. என் கூட இருக்கிறவங்கள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கான்னு வேண்டிக்கலாமா? ஐயோ, வேண்டுதலெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது ஓ, சார். நீங்க எனக்காக தானே கோயிலுக்கு வந்தீங்க, இல்லனா வந்திருக்க மாட்டீங்கல்ல. ஏன் அப்படி சொல்ற? போன தடவை நீங்க எப்ப கோயிலுக்கு வந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஐ மீன், நம்ம முதல்ல கோயிலுக்கு போனப்பவும் நீங்க கை கூப்பி சாமி கும்பிடல. நான் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணேன். அனு, எனக்கு சாமி கும்பிடக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது. எங்க அம்மாவுக்கு சந்தோஷம்னா அவங்களுக்காக நான் நிச்சயம் கும்பிடுவேன். அப்போ இது எனக்காகவா சார்? பொதுவா எனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன். சோ சோ சாமி கும்பிடலாமா? சார், ஹாய் டூட், இன்னைக்கு பார்க்கலாமா? அதான் சொன்னேன் நேத்திக்கே உன் கூட கொஞ்சம் பேசணும்னு. ஆமாம் டூட், உன்னை பார்க்கணுன்றதுக்காகவே நீ கடைக்கு ஆஃப் டே லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நேராக பார்க்க வந்துடுறேன். ஓகே டூட். சுப்பு, என்ன சுப்பு சீக்கிரம் வந்துட்ட? சுப்பு, சுப்பு, ஏன் சீக்கிரம் வந்தேன்னு கேக்குறல்ல? நீல பார்க்க போறேன், அவனை வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல. அடடடடா சுப்பு, உனக்கு பொறுப்பெல்லாம் வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்பு. இல்ல புஷ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆறப்படக்கூடாது, சட்டு புட்டுன்னு முடிச்சிடணும். அனு கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அதுக்காக அவசரப்படக்கூடாது சுப்பு. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. ஏய், என்ன நீ அப்படி நான் அவசரப்படுவேனா? நல்லா 4 பேர்கிட்ட தீர விசாரிச்சு நல்லதா தான் ஒரு முடிவு எடுப்பேன். அனு என் செல்ல பொண்ணு இல்லையா? அனு கல்யாணம்னா சும்மாவா? சரி, நான் இப்ப கிளம்பிட்டுமா? சுப்பு, சுப்பு, சொல்லு என்ன? இப்பதான் சுப்பு எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? அப்ப நான் ஒண்ணு கேட்பேன், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த நேரத்துலன்னு கேட்க கூடாது. ஆக்சுவலா இந்த நேரத்துல கேட்கறது தப்பு தான், ஆனா இருந்தாலும் கேட்கறேன். நீ கண்டிப்பா தரணும். புஷ்பா, நீ எனக்கு இப்பவே சூட ஒரு இஞ்சி டீ போட்டு தெரியா? இதுக்கா இவ்ளோ கெஞ்சல்? என்னத்துக்கு இப்படி சிரிக்கிறா? சூப்பர் புஷ்பா, இந்த அகமையே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏய், என்ன புஷ்பா இது? அவர் தான் டியூட்டின்ட்டு பின்னாடியே வராரு, நீ அதுக்கு என் பின்னாடியே வர? ஐயோ, பயங்கர டென்ஷனா இருக்கு சுப்பு. அதான் கொஞ்சம் தூரம் வர நானும் கூட வரனே. டென்ஷனா? எதுக்கு டென்ஷன்? நான் என்ன உனக்கு மாப்பிள பார்க்க போறேன்? குத்துனா டென்ஷனா? டென்ஷன் உனக்கு என்ன டென்ஷன்? எனக்கு தான் டென்ஷன். ஏ, உனக்கு பொண்ணு பார்க்க போறியா? அதானே, பதிலுக்கு பதில் பேசலனா உனக்கு தூக்கமே வராத. சரி சரி,
நீல் கிட்ட எல்லாத்தையும் விலாவரியா கேட்டுக்க. அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, அவன் ஊரு எது, அவன் சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, முக்கியமா அவன் ஜாதகத்தை மறந்துடாத. கரெக்ட். அவனுடைய பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். போதுமா? 4 வார்த்தை நான் உருப்படியா பேசினா உனக்கு பொறுக்காதே, உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவியே. அதுல புஷ்பா போறேனே, என்ன விசாரிக்கணும்னு எனக்கு தெரியாது. நானே ஆல்ரெடி ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற அது இதுன்ட்டு. என்னப்பா நீ என் கூட வந்தே தான் தீருவியா? இட்ஸ் மை டியூட்டி சார். அட ராமா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். சேஃபா போயிட்டு சேஃபா திரும்பி வந்துடுவேன். இது அந்த மகமாயி மேல சத்தியம். போதுமா? சாரி சார், உங்க சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் கரெக்டு தான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறேன், போயிட்டு பத்திரமா வந்துடுவேன் நானு. சாரி சார், சூர்யா சார் ஆர்டர் அப்படிலாம் மீற முடியாது. ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா, ஆத்தா வந்திருக்கா, மகமாயி நில்லுமா, வந்திருக்கா. நில்லுங்க. ஐயோ என்னப்பா, நல்ல ஆளு நீ, அவங்களெல்லாம் நிறுத்தக்கூடாது, தள்ளி போ. அம்மா அவங்களுக்கு தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. காத்த நிப்பாட்ட முடியுமா புஷ்பா? பூட்டு போட்டு வச்சாலும் காத்து நிக்குமா? அம்மா இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி நம்ம காலனி பக்கம் வர மாதிரி தெரியுதேம்மா. யாரு எப்போ எங்க வரணும்னு அவ முடிவு செய்யறா. நாம யாரு அதை கேட்க? சும்மா இரு சுப்பு, நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம். அம்மா நீங்க தான் எல்லாம் நல்லபடியா முடிச்சு வைக்கணுமா. நல்லதோ கெட்டதோ உன் கையிலயும் இல்ல, என் கையிலயும் இல்ல. நாமெல்லாம் பொம்மைங்க. நூலு அவ கையில, அந்த ஆத்தா கையில. அவ ஆட்டி வைக்கிறா, நாமெல்லாம் ஆடுறோம். சாரி டூட், ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேனா? ஐயோ இல்ல, வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ள ரொம்ப பிஸியான ஆள் நீ, உன் டைத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றேனோன்னு தோணுது. நோ 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 நோ, டைம் மேனேஜ்மெண்ட்ல நான் கிங். அதோட என் டூட் நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? தேங்க்ஸ் டூட். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் டூட்? எங்க போனாலும் இவங்க கூட கூடவே வராங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டூட் அவங்க டியூட்டி அது. என்ன நீல், நீயும் டியூட்டிங்கிற? ஏன் என்னாச்சு? இதோ இங்க நிக்கிறாரு பாரு திருவாளத்தான், அவருக்கு 2 வார்த்தை தான் தெரியும். ஒன்னு சாரி சார், இன்னொன்னு இது என் டியூட்டி சார். அதுலயும் இந்த சாரியை கூட நெஞ்ச நிமித்திக்கிட்டு தான் சொல்லுவார் இவரு. நான் என் வேலையை செய்யற மாதிரி, அனுவாவை வேலையை செய்யற மாதிரி இவங்க வேலையை செய்யறாங்க டூட். கரெக்ட் டியூட், சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கண்ணும் கருத்துமா வேலை செய்யறாங்க இவங்க. ஒரு நிமிஷம் கூட இவங்க ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்லப்பா. ஆபீஸ்ல இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேரு ஜேம்ஸ் பாண்ட். அவரு இவங்களுக்கெல்லாம் மேல. ஜேம்ஸ் பாண்டா? உங்க ஆபீஸ்லயா? ரீசெண்டா செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே டூட், அவர் பேரு பங்கஜ். பங்கஜ் சாரா? இந்த பங்கஜ் சாரை எப்பவும் பொண்டாட்டி புஷ்பா பேசும்போது பங்கஜன் சார் பங்கஜன் சார்னு கூப்பிடுவா. அவர் கடுப்பாயி என் பேர் பங்கஜம் இல்ல பங்கஜ் அப்படின்னு. இவளும் ஒரு தடவை கூட அவர் பேரை சரியா கூப்பிட்டதில்ல, அவரும் எப்படியாவது கூப்பிட்டு ஒழியட்டுமேனு விட்டதில்ல.
எனக்கு தெரியும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு. அதான் சொல்லிட்டேனே, நம்பிக்கைன்ற வார்த்தைக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள். உனக்கு பிள்ளையார் தான் கடவுள்னா எனக்கு நம்பிக்கை தான் கடவுள். தட்ஸ் இட். எனக்கு அம்மன் பிள்ளையார், அவங்களும் கடவுள், நம்பிக்கையும் கடவுள். ஆர்த்தி எடுத்துக்கோ. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேரானு, விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். ஆத்துக்கார பேரு? வெளியே நின்று பேசிட்டு இருக்கோமே, உள்ள போய் பேசலாமே டூட். கொஞ்ச நேரம் இங்கேயே பேசிட்டு அப்புறமா உள்ள போலாம். உள்ள ஏசி போட்டிருப்பாங்க, குளிரும். ஃபைன், சொல்லுங்க டூட். அனுக்கு இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. தெரியுமே, இன்னைக்கு மார்க்கெட்டிங் எக்ஸாம். என்ன ஆச்சரியம், எல்லா டீடைல்ஸையும் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கே டூட். டூட் டூட், என்ன டூட்? எக்ஸாம் அனுக்கா இல்லை உங்களுக்கா? இப்படி யோசிக்கிறீங்க? அது இல்லை டூட். அட சொல்லுங்க டூட். நீ சொன்ன மாதிரி நமக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது இல்லையா? ஐயய்யா, என்ன டூட் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சட்டுன்னு சொல்லிடுங்க. நீங்க சொல்லாம நானே கண்டுபிடிக்க நான் என்ன மெஜிஷியனா? ஐயோ, அந்த மாதிரி நீ ஒரு மேஜிஷியனா இருந்தாதான் எவ்வளவோ நல்லா இருந்திருக்குமே. நான் என்ன சொல்ல வரேன்றத நீயே புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்த வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருக்கும். அப்படி நடந்தாதான் உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது டூட். உண்மையிலேயே சொல்லணும்னா நான் உங்ககிட்ட என்ன பேசணுன்றத ரொம்ப தெளிவா சிந்திச்சு வச்சு அதை கரெக்டா எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு பேசி ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஆனா உன்னை பார்த்ததும் உங்ககிட்ட சொல்ல அந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது அப்படியே சொன்னாலும் அது நீ எப்படி எடுத்துப்பியோன்னு ஒரு தயக்கம். அதான் எனக்கு வாய் பிரேக் போடுது. உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்காங்களா டூட்? டூட், நானே பெரியவன் தான், சொல்லுங்க. அது கரெக்டு. ஆனா நான் சொல்ற பெரியவங்க வீட்டுல இருக்கிற மூத்தவங்க, அனுபவம் வாய்ஞ்சவங்க, உன் மேல அக்கறை எடுத்து எல்லா விஷயத்தையும் பாக்குறவங்க. எனக்கு நான் மட்டும் தான் டூட். இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லலாம். அவர் தான் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். என் மேல அக்கறை உள்ளவர். ஒரு குரு மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் தான் எனக்கு ரோல் மாடல். டூட், அந்த ரோல் மாடல் யாருன்னா சூர்யா சார். அவரை தவிர சொல்லிக்கிற மாதிரி எனக்கு வேற யாரும் கிடையாது. ரொம்ப தேடினா தூரத்து சொந்தம்னு ஒரு 1-2 பேர் தேடுவாங்க. ஆனா யாரு கூடயும் நான் டச்சில் இல்லை. ஏன் டூட் இதெல்லாம் நீங்க கேட்குறீங்க? கொஞ்சம் தெளிவா வெளிப்படையா சொன்னீங்கன்னா இந்த விஷயத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதான்றத நானே சொல்லிடுவேன். வாங்க டூட், உள்ள போய் பேசலாம். வாங்க. ஹலோ, என்ன மட்டும்தான் உள்ள கூப்பிட்டுருக்காரு. நீங்க இங்கே இருங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க சார். அதுக்கே சிரிக்கிறீங்க? எனக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. நீயா கற்பனை பண்ணிக்கிறானோ கூட. என்ன அப்படி பாக்குறானோ? குங்குமம் வச்சா
உங்களுக்கு ரொம்ப கலையா இருக்கு. இஸ் இட்? ஆமா சார், ப்ராமிஸ். யூ மீன் குங்குமம் வைக்கலன்னா நல்லா இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். சார், அங்க பாருங்க. சார், சாமி நம்ம 2 பேரையும் பார்த்து என்னாச்சு சார்? அவர் நினைச்சுக்கிட்டோம். அதே இவ்வளவு சத்தமா எல்லார் முன்னாடியும். பூசாரி அப்படி சொன்னப்போ எனக்கு எவ்வளவு வெக்கமா போச்சு தெரியுமா? அனு, டைம் ஆச்சு, போலாமா? எனக்கு இன்னும் டைம் ஆகல சார். எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம். நான் சொன்னது கூட எனக்கு இல்ல, பங்கஜுக்கு. கொஞ்ச நேரம் தனியா இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்னை தேடி வந்துருவான். கமான். அண்ட் ஒன் மோர் திங் அனு, பூசாரி தெரியாம சொல்லிட்டாரு. பெரியவங்க எப்படி தெரியாம சொல்றது சகஜம்தான். ஆனா அவங்க சொன்னதுக்கு பின்னாடி எந்த காரணமும் இல்லைங்கிறதால அது பெரிய தப்புன்னு கிடையாது. சில சமயம் அவங்க சொல்றது சரியா கூட இருந்துரும். இல்ல, ஐ மீன் பொதுவா சொன்னேன். புரியுது சார். யூ see அனு, பங்கஜ் டிராஃபிக் போலீஸ்க்கு ஃபைன் கட்டல. அந்த கோவத்துல நான் சைக்கிள்ல வந்தேன். ஆட்டோல உன்னை பார்த்தேன். இப்ப இங்க இருக்கோம். அதாவது ஒரு தப்பால சில விஷயங்கள் நல்லதா கூட நடக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் தான் புரியுதுன்னு சொல்லிட்டேன்ல சார். ஃபைன் தென். உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு டூட்? நீங்கள் இப்படி வந்து நான் பார்த்ததே இல்லையே. ஃப்ரெஞ்ச் பாட்டையே கிட்டாரோட சேர்த்து புலந்து கட்டுவீங்க. இப்போ பேசவே யோசிக்கிறீங்களா டூட்? அதில் அனு எக்ஸாம் எழுதி முடிச்சிடுவா, டிகிரியும் வாங்கிடுவா. அப்புறம் சரி. இல்லை, இப்போயே சூர்யா சார் ஆஃபீஸில் நல்ல வேலையில் தான் இருக்கா. சப்போஸ் இந்த வேலை வேண்டான்னா வேற வேலை கூட தேடலாம். அவள் திறமைக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே. நல்லா படிப்பையும் முடிச்சுட்டு டிகிரியும் வாங்கிட்டு நல்ல வேலையும் கிடைச்ச பிறகு ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணணுன்றது உனக்கு தெரியாதது இல்லை நீல். யூ மீன் மேரேஜ்? கரெக்ட் டூட். அனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு